முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று 25 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் தங்களை விடுவிக்க முதலமைச்சர் ஜெயலலிதாவால் மட்டுமே முடியும் என்று பரோலில் வெளிவந்த நளினி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நெல்லையில் வசித்து வந்த நளினியின் தந்தை சங்கரநாராயணன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடல் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள நளினியின் சகோதரர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக நளினி இன்று காலை பரோலில் வெளியே வந்தார். வேலூர் சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் சென்னை அழைத்து வரப்பட்ட நளினி தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். பின்னர் அவரை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் வேலூர் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நளினி 25 ஆண்டுகளாக சிறையில் வாடும் 7 பேரையும் விடுவிக்க முதலமைச்சர் ஜெயலலிதாவால் மட்டுமே முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தங்கள் விடுதலைக்கு ராகுல்காந்தி குடும்பத்தினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நளினி கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் யாரும் 25 வருஷம் இருந்ததே கிடையாது. எங்க 7 பேரையும் விடுதலை செய்யறதுக்கு அம்மாவால மட்டும்தான் முடியும். அம்மாவை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சிறை நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன எங்க அப்பாவுடைய இந்த ஈமச்சடங்குல கலந்துக்கிறதுக்கு நன்றி செலுத்துறேன். அவரும் எங்களுடைய விடுதலைக்கு ஒத்துழைச்சாருன்னு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. குழந்தைக்காக அதை செய்யணும். நளினியின் கோரிக்கையை ஏற்று ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். என்னை பொறுத்தமட்டில் சட்டத்திற்கு உட்பட்டு எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்பட்டுவிடக்கூடாது, எந்தவித குற்றவாளியும் தப்பித்துவிடக்கூடாது என்பதில் நாம் இந்திய சட்டம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நளினி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது சரியா தவறா என்பதை சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அரசியலமைப்பு சட்டம் 161வது உறுப்பின்படி தமிழக முதல்வர் அவர்களே தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆளுநருக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி நளினி உட்பட அந்த வழக்கில் உள்ள அனைவரையும் விடுதலை செய்ய முடியும். எனவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. நன்னடத்தை காரணம் காட்டுறாங்க. பெருந்தலைவர்கள் நினைவு நாள்லயோ பிறந்த நாள்லயோ விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பிற மாநிலங்களில் இது நடக்குது. அதுபோல 10 ஆண்டுகளுக்கு மேல சிறை தண்டனை அனுபவிக்கிற சிறையாளிகளை நீங்க விடுதலை செய்யணும்னு தான் பல முறை அந்த அரசு கோரிக்கை வச்சு நாங்க போராடுறோம். தண்டனைங்கிறது தான் செய்த தவறுக்கு வருந்தி திருந்தி மறுபடியும் ஒருத்தன் வாழ வாய்ப்பு கொடுக்கறதான் தண்டனை ஒழிய, அவன் சாகிற வரை உள்ளே வச்சு கொள்ளு, அவனை அப்படி தூக்குல போடு, அது தண்டனை இல்லை, அது கொடுமை. 23 ஆண்டு காலமாக அவர்கள் சிறையில் வாடி வருகிறார்கள். நான் மீண்டும் தமிழக அரசை வலியுறுத்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த 7 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். வாழ்நாள் சிறைவாசிகள் அனைவரையும் விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கின்றது. அதுல எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக தமிழக அரசு தமிழக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பேரறிவாளன், அபு தாஹிர் உள்ளிட்ட அனைத்து வாழ்நாள் சிறைவாசிகளையும் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.